யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் வஜ்ரநகாய வித்மகே தீஷ்டதம்ஷ்டாய வித்மகே தன்னோ நரசிம்ம பிரசோதயாத். ஓம் தத்புருஷாய வித்மகே சூல அஸ்தாய வித்மகே தன்னோ பைரவ பிரசோதயாத். புதன்கிழமை, ஐப்பசி மாதம் புதன்கிழமை, அதாவது நவம்பர் 12ஆம் தேதி வருகின்ற தேய்பிரை அஷ்டமி. புதன்கிழமை பைரவரை வழிபடுறதுனால ஏற்படுற பலன் என்ன அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தேய்பிரை அஷ்டமி புதன்கிழமை வரும்போது இந்த புதன்கிழமை பைரவரை வழிபடுறதுனால நம்மளுக்கு ஏற்படுற நற்பலன்களை பத்தி இப்ப நீங்க பார்ப்போம். அந்த புதன்கிழமை அஷ்டமி அன்னைக்கு நம்ம காலையில இருந்து மாலை வரைக்கும் விரதம் இருந்து பைரவர் வழிபாடு, அபிஷேகத்துல கலந்துகிட்டு பைரவர் வழிபாடு செய்தால் இழந்த செல்வங்கள் அனைத்தும் பெறலாம். இழந்த செல்வங்கள்னா பணம் அந்த மாதிரி நினைக்காதீங்க. பதவி கூட செல்வம்னா, மாலை கூட செல்வம்னா. சில பேருக்கு குழந்தை பிறந்து இறந்திருக்கலாம், இல்ல கல்ல இறந்திருக்கலாம். அவங்க இந்த தேய்பிரை அஷ்டமி புதன்கிழமை வர ஐப்பசி மாதம் இந்த தேய்பிரை அஷ்டமி பைரவரை வழிபாடு செய்தால் விரதம் இருந்து அவங்களுக்கு தீரபாக்கியம், அதாவது இழந்ததை பெறலாம். செல்வமா இருக்கலாம், எதுவான செல்வம்ன்றது பணம் அப்படின்ற அந்த இது மட்டும் இல்லாம எல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம சுத்தி இருக்கிறது எல்லாமே ஒரு செல்வம் தான். அந்த செல்வத்தை பெறக்கூடியதுதான் இந்த தேய்பிரை அஷ்டமியோட மிக சிறப்பம்சம். இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் லிக்விட்ஸ் மட்டும் சாப்பிட்டு, பழம் சாப்பிடலாம், பால் சாப்பிடலாம், ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டத்தை சாப்பிட்டு விரதம் இருந்து இந்த அஷ்டமியை வழிபடணும். இந்த புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி இருந்து விரதம் இருந்து பைரவரை வழிபட்டால் இழந்த பொருட்கள் அல்லது விஷயங்களை மீண்டும் பெறலாம். நான் சொன்ன அந்த பிரீஃபா சொன்ன அந்த விஷயம் தான். புத்திர பாக்கியமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம். ப்ரமோட் ஆயிருப்போம், திருப்பி ப்ரமோட் ஆகி வரதுக்கான ஒரு சான்சஸ் கிடைக்கும். அதே போல நம்மளோட மானங்கள் எல்லாமே போயிருக்கும். நம்ம அவமானப்பட்டு இந்த இடத்துல இருந்து திருப்பியும் நம்ம ஒரே உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் இந்த புதன்கிழமை வருகின்ற தேய்பிரை அஷ்டமி வழிபாடு. அதே போல குடும்பத்துல சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை ஏற்பட்டிருக்கும். ஏதோ ஒரு விஷயத்துக்கு சண்டை ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவிக்குள்ள, இல்ல பசங்களால ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு இந்த புதன்கிழமை வருகின்ற தேய்பிரை அஷ்டமிக்கு விரதம் இருந்து வழிபடுவது ஒரு மிக சிறந்த ஒரு தீர்வு. இந்த வழிபாடு நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு குடும்பத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் சீக்கிரம் தீர்ந்துடும். அதே போல தீய சக்திகள் விலகும். தீய சக்திகள் அப்படின்றது பிளாக் மேஜிக் மட்டும் கிடையாது. தீய சக்திகள்னா இந்த பில்லி, சூனியம், ஏவல் அந்த மாதிரி மட்டும் யோசிக்காதீங்க. அது மட்டும் இன்றி பொறாமை, போட்டியில ஏற்படுற பொறாமை, வஞ்சன்ஸ், இந்த மாதிரி பொறாமைகள் நம்மளை சுத்தி இந்த கலியுகம் நம்மளை சுத்தி பொறாமை பிடிச்சவங்க நம்மளை சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பொறாமை பிடிச்சவங்க கிட்டே இருந்து நம்மளை மீட்கிறது. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுனால அந்த மாதிரி இதுல இருந்து மீண்டும் நம்ம வாழ்க்கையை ஒரு அமைதியான ஒரு இதுக்கு கொண்டு போறதுக்காக இந்த புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமி வழிபாடு மிக சிறந்தது. அதே போல வழக்கு, கடன் போன்ற பிரச்சனைகள், அதாவது சில பேருக்கு கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கும். அதே போல கடன் பிரச்சனைகள் கட்டுக்கடங்காம தலைக்கு மேல இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த புதன்கிழமை ஐப்பசி மாசம் வரை இந்த புதன் தேய்பிரை அஷ்டமி நவம்பர் 12ஆம் தேதி வரை இந்த அஷ்டமிக்கு நீங்க வழிபாடு செய்து கொண்டு வந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்களோட பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து உங்க வாழ்க்கையில ஒரு சுபிக்ஷம் கிட்டும், வாழ்க்கையில் செழிப்பு உண்டாகும். இந்த வழிபாடுல எல்லா விதமான செழிப்பும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கிற அனைத்து பிரச்சனைகளிலும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நம்மள வாழ்க்கையில அடுத்த லெவல் கொண்டு போறவர் தான் இந்த கால பைரவர். சிவனின் நெற்றிக்கண்ணில் பிறந்த இந்த பைரவர் கண்டிப்பாக தீயதை அழிக்கக்கூடியவர். அவர் மோட்சத்தை அழிக்கக்கூடியவர். கபால மோட்சம் அப்படின்றத சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மோட்சத்தை அழிக்கக்கூடியவர். சோ நம்மளுக்கு ஏற்பட்டிருக்க இன்னல்களை நீக்கி நம்ம வாழ்க்கையில் சுபிக்ஷம் தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் பைரவர். சோ இவரை இந்த புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமியில வழிபடுறதுனால நம்மளுக்கு சிறந்த பலனை அள்ளி அள்ளி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம் கால பைரவர். நம்பிக்கையுடன் புதன்கிழமை நவம்பர் 12ஆம் தேதி விரதம், கால பைரவருக்கு விரதம் இருந்து வழிபட்டு கொண்டு வாருங்கள்.
நல்லதே நடக்கும். அதே போல ஒரு அபிஷேகத்திற்கு அபிஷேக சாமான் வாங்கி தரலாம். இளநீர், விபூதி, மஞ்சள், அபிஷேக பொடி, அரிசி மாவு, இந்த மாதிரி ஒவ்வொரு கோயில்ல பண்ற அந்த அபிஷேக சாமான் என்னவோ அந்த அபிஷேக சாமானை வாங்கி தரலாம். இதுல பைரவருக்கு பண்ற அந்த விபூதி அபிஷேகத்தை காண்றது நம்மளை பிடிச்சிருக்க அந்த பீடைன்னு ஒரு நிவர்த்தி, வியாதி இருந்தா வியாதி நிவர்த்தி, பீடை நிவர்த்தி, நம்மள அந்த ஒரு மாதிரி ஒரு இதுல ஏதாவது செய்யணும்னு தோணும், ஆனா செய்ய முடியாது, ஏதோ ஒரு கட்டுள்ள மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த விபூதி அபிஷேகத்தை பாருங்க. விபூதி உங்களால முடிஞ்ச அளவுக்கு விபூதி 10 ரூபா பாக்கெட், 20 ரூபா பாக்கெட், எந்த உங்க சக்திக்கு ஏற்பாடு போல நீங்க வாங்கி கொடுங்க. அதே போல எலுமிச்சை பழத்துல விளக்கு போடுங்க. ஸோ உங்களோட பிரச்சனைகள் வெகு விரைவில் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில சுபிக்ஷமும் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு நட்பதிவில் சந்திப்போம்.